பெரியப்பாவை இழந்த சுகத்தில் ராமானுஜர் அண்ணா இருக்கும் பொழுது நான் அவரிடம் என்ன பேச்சு கொடுக்க முடியும்? இது போன்ற நேரத்தில் தான் அதிகமாக பேச வேண்டும், ஆறுதல் அளிக்க வேண்டும். நீ பழைய கோவிந்தனாக இருந்தால் இப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டாய். முள்ளில் இருப்பது போல் இருந்தாய். எப்பொழுது அங்கிருந்து புறப்படலாம் என்று இருந்தாய். இதையெல்லாம் நான் அங்கேயே கவனித்து விட்டேன். ஆனால் அங்கு இதை பற்றி விவாதிக்க விரும்பவில்லை. நிச்சயமாக உனக்கும் ராமானுஜனுக்கும் இடையே ஏதோ பிரச்சனை இருக்கிறது. பெற்றவளிடமிருந்து அதை நீ மறைக்க முடியாது. இந்த ஆண்டு நிறைவுடன் உன்னை திருப்புட்குழியிலிருந்து இங்கேயே வரவழைத்துக் கொள்ளலாம் என இருக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்கிறீர்கள்? என் குருநாதரிடமிருந்து நான் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது தெரியுமா? பெரியப்பாவிற்கு செய்ய வேண்டியவை முடிந்த கையோடு நான் திருப்புட்குழிக்கு செல்ல வேண்டும். அத்திம்பேர் இல்லாத நிலையில் ராமானுஜனே இனி திருப்புட்குழிக்கு செல்வானா என்பது சந்தேகம்தான். அம்மா, அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? ராமானுஜர் அண்ணா அங்கு போக போகிறாரா இல்லையா என்பது வேறு விஷயம். நான் சேர்ந்திருப்பது ஒரு உயர்ந்த பாடசாலை. அங்கு எனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பவர் அசாதாரணமானவர். யாதவ பிரகாச சுவாமிகளிடம் சேர்வது என்பது சாமானியமானதல்ல. அந்த அரிய வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் என் மனதை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். ராமானுஜர் அண்ணாவிற்கு அவர் வழி என்றால் எனக்கு என் வழி. இதை பற்றி இனி விவாதிக்க வேண்டாம். பெரியப்பாவிற்கு செய்ய வேண்டியவை முடிந்த கையோடு அடியேன் திருப்புட்குழிக்கு சென்று விடுவேன். என்ன சுவாமி இவன் ஏதேதோ பேசிவிட்டு போகிறான்? பேசட்டும் பேசட்டும். நீ சொன்னது போல் இவனிடம் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அது ஏன் என்ன என்பதை கண்டுபிடிக்கிறேன். விரைவில் கண்டுபிடிக்கிறேன். வரும் உற்சவத்திற்கு தேவையான பொருட்களை பொன்னுச்சாமியின் பண்ணையிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நான் அவரிடம் பேசிவிட்டேன். ஆனால் நாம் பொதுவாக ராமசாமியின் பண்ணையிலிருந்து தானே அங்கு சென்றுவிடக்கூடாது என்பதால்தான் இப்பொழுதே சொல்கிறேன். மேலும் பொருட்களுக்கான மொத்த தொகையையும் கொடுக்க தேவையில்லை. வாங்கி வந்து அவை எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தளிகை செய்த பின் மீதி தொகையை கொடுக்கலாம். ஆனால் நாம் எப்போதும் மொத்த தொகையையும் முன்னதாகவே கொடுப்பதுதான் வழக்கம். அந்த வழக்கம் இப்பொழுது மாறிவிட்டது. இனி அப்படி நடக்காது. வழக்கத்தை மாற்றுவதுதானே உம் வேலை. என்ன நரசிம்மா, மனதில் ஏதோ வைத்துக் கொண்டு பேசுவது போல் தெரிகிறது? வெளிப்படையாகவே சொல்கிறேன். நீர் இங்கு வந்த நாளிலிருந்து நாங்கள் அனைவரும் சந்தோஷத்தை இழந்தோம். என்ன நரசிம்மா, ஏன் இப்படி பேசுகிறாய்? உண்மையைத்தான் சொல்கிறேன். ஊதியம்தான் எங்கள் வாழ்வாதாரம். எஜமானர் அன்புடனும் ஆசையுடனும் அள்ளி கொடுக்கிறாரே, அந்த உதவித்தொகை அதுதான் எங்கள் ஜீவாதாரம். ஒரு அவசரம் ஆபத்து என்னும் பொழுது அந்த உதவித்தொகைதான் எங்களுக்கு கை கொடுக்கிறது. அந்த உதவித்தொகையை கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார் இந்த நாளூரான். என்ன நரசிம்மா, என்ன சொல்கிறாய்? உதவித்தொகையை நாளூரான் நிறுத்த சொல்லியிருக்கிறாரா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த நாளூரான் வந்த பிறகு உள்ளே என்னவெல்லாமோ நடக்கிறது. சொல்வார்களே, சாமி வரங்கொடுத்தாலும் பூசாரி தடுத்து விடுவார் என்று. அதுபோல் எஜமானர்களின் மனதில் கெட்ட எண்ணத்தை புகுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த நாளூரான். தன்னை உயர்த்தி கொள்வதற்காகவும் தான் மிகவும் உத்தமமானவர், நல்லவர், எஜமானர்களின் முன்னேற்றத்தில் மட்டுமே அக்கறை உள்ளவர் என்று அவரிடத்தில் பாராட்டை பெறுவதற்காக மற்றவர்களின் நலனை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாளூரான். ஏதோ இதுவரை இந்த பண்ணையில் நடந்ததெல்லாம் தவறுகள் என்றும் இவர் வந்த பிறகுதான் சரி செய்வது போலவும் நாடகமாடுகிறார். நிலுமையா, எங்கே நழுவ பார்க்கிறீர்? நீ உன் மனதிற்கு தோன்றியதை பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். கோபத்தின் உச்சியில் வேறு இருக்கிறாய். இந்த சமயத்தில் நான் உனக்கு பதில் அளிக்க விரும்பவில்லை. பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நாளை நான் எஜமானரிடம் சென்று நாளூரானுக்கு கொடுக்கும் ஊதியம் அதிகமானது என்று அதை குறைத்து விடுங்கள், மற்ற சலுகைகளையும் தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னால் உமக்கு எப்படி இருக்கும்? கோபம் வருமா வராதா? அவரவருக்கு வந்தால்தான் தெரியும். செய்ய வந்த வேலையை மட்டும் நீர் செய்தால் போதும். உங்களுடைய சுய லாபத்திற்காக உங்களுடைய ஆலோசனைக்கு எஜமானரிடமிருந்து என்ன பதில் கிடைத்தது என்று உமக்கே தெரியும். மூக்கு உடைபட்டதல்லவா? ஊழியர்கள் விஷயத்தில் இனியும் நீர் தலையிடாதீர். உங்கள் விகல்பமான விகாரமான மனதை
உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவையில்லை. நான் எதற்காக வந்திருக்கிறேன், யாருக்காக வந்திருக்கிறேன், என் பொறுப்பென்ன, கடமை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய உபதேசத்தையும் பிரசங்கத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. நிறுத்தும் ஐயா. அடுத்தவர் வயிற்றில் அடித்து பெயர் வாங்க பார்க்கிறீரே, வெட்கமாக இல்லை? நரசிம்மா, என்ன மேலே மேலே பேசிக்கொண்டு போகிறாய்? நான் ஏதோ நினைத்து செய்தால் அதை நீ திரித்து பேசுகிறாய். இதற்கு மேல் நான் உன்னுடன் பேச தயாராக இல்லை. நில். ஏன் தயாராக இல்லை? உண்மை கசக்கிறதோ? விட்டால் போதும் என்று ஓடுகிறாயோ? என்ன ஒருமையில் பேசுகிறாய்? உனக்கு இந்த மரியாதையே போதும். நரசிம்மா, நீ செய்வது சரியல்ல. என்ன இருந்தாலும் இந்த பண்ணையின் மேலாளர் இவர். மேலாளராக இருந்து என்ன பிரயோஜனம்? சிந்தனையெல்லாம் கீழ்த்தரமாக இருக்கிறதே. நரசிம்மா, வார்த்தையை அளந்து பேசு. நான் நினைத்தால் உன்னை இந்த பண்ணையை விட்டே துரத்தி விடுவேன். நான் நினைத்தால் உன்னை இந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்க முடியும். மீண்டும் சதுர்வேதி மங்கலத்திற்கே நீ போக வேண்டியிருக்கும். நரசிம்மா, மரியாதையாக பேசு. இதற்கு மேல் உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடைக்கிறது? நரசிம்மா, சொல்வதை கேளுங்கள். விடுங்கள், விட்டு விடுங்கள். போதும், நிறுத்துங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். விடுங்கள், விடுங்கள். நரசிம்மா, நிறுத்துங்கள். என்ன இது? என்ன நடக்கிறது இந்த பண்ணையில்? இதுவரை அடியேன் பார்த்திராத ஒரு காட்சி. எஜமானர்களும் ஊழியர்களும் ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்த நம் பண்ணையா இது? இல்லை எஜமான், இவர்தான். போதும் நரசிம்மா, நீ எதுவும் பேச வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை, ஒரு போக்கை உன்னிடம் அடியேன் எதிர்பார்க்கவில்லை. நாவிற்கு சுவையாக அமுது படைத்தால் மட்டும் போதாது, நம் நாக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பண்ணையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாரும் கிடையாது. எல்லோரும் சமமே. இல்லை எஜமானரே, என்ன நடந்தது என்றால்? அடியேன் எதுவும் கேட்க தயாராக இல்லை நாளூரான். இவர்கள்தான் ஏதோ புரியாமல் பேசிவிட்டார்கள் என்றால் நீயோ பக்குவப்பட்டவன், அனுபவசாலி. உன்னிடமும் இப்படிப்பட்ட செயலை அடியேன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இது நாள் வரை இந்த பண்ணையில் நடக்காத ஒரு நிகழ்ச்சியை நடத்திய பெருமையை நீ சம்பாதித்து விட்டாய். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். என் பாரியாளே வந்து ஊழியர்களின் உதவித்தொகையை குறைக்க வேண்டும் என்றோ நன்கொடையாக கொடுக்க வேண்டும் என்றோ ஆலோசனை கூறினாலும் அதை அடியேன் என்றும் கேட்க மாட்டேன். யாருடைய போதனையும் கேட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் அடியேனுக்கு இல்லை. அடியேன் ஒருவரிடம் ஆலோசனை கேட்டு அவர் சொல்படி நடப்பேன் என்றால் அது ராமானுஜர் சுவாமிகளாக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி லௌகீக விஷயங்களில் அடியேன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு பகவான் அடியேனுக்கும் அறிவு கொடுத்திருக்கிறார். அடியேனின் தந்தை அனுபவம் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அடியேன் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, என்னை க்ஷமித்து விடுங்கள். ஏதோ சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். இல்லை எஜமான், தவறு என் மீதுதான். நான் தான் இவரை வலிய வம்பிற்கு இழுத்தேன். என் மனதில் இருந்த இறுக்கத்தை வெளிப்படுத்தி விட்டேன். ஆனால் அது உங்கள் மனதை இந்த அளவிற்கு புண்படுத்தும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உங்கள் மீது சத்தியமாக சொல்கிறேன், இனி இப்படிப்பட்ட ஒரு தவறு நடக்காது. எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். நாளூரான், என்னை மன்னித்து விடுங்கள். தவறு இருவர் மீதும் தான். உன் கோபத்தை தூண்டுவதற்கு நான் காரணகர்த்தாவாக இருந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் எஜமான். நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதற்காக அடியேன் உங்களை கடிந்து கொள்ளவில்லை. பண்ணையில் என்றும் ஒற்றுமை குலைந்துவிடக் கூடாது என்பதை தான் வலியுறுத்தினேன். நரசிம்மா, உங்கள் எல்லோரையும் அடியேனின் சொந்த பந்தங்களாக தான் பார்க்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தால்தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதை மனதில் வைத்துக்கொண்டு நடந்து கொள்ளுங்கள். உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் அடியேனிடம் நேரடியாக வந்து தெரிவிக்கலாம். புரிந்ததா? இனி இது போன்ற ஒரு சம்பவம் ஒருபோதும் இந்த பண்ணையில் நிகழக்கூடாது. இல்லை எஜமான், இனி அப்படி எதுவும் நடக்காது. அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். சரி, நேரமாகிவிட்டது. நீங்கள் செல்லுங்கள். முன்பெல்லாம் நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கும் போது இந்த அகமே கலகலப்பாயிருக்கும். இப்போது நாம் அனைவரும் இங்கு இருக்கிறோம். ஆனால் இந்த அகம் மட்டும் இல்லாமல் நாம் அனைவருமே கலையிழந்திருக்கிறோம். காரணம், சோமயாஜி என்ற உன்னத ஆத்மா இப்போது நம்மிடையே இல்லை.
அந்த வெறுமை நம் எல்லோரையுமே வாட்டி வதைக்கிறது. காந்திமதியும் பெரிய பிராட்டியும் அடியேனிடம் ஒப்படைத்துவிட்டு தகப்பனார் பரமபதித்த போது அடியனுக்கு வயது 15. அதற்கு முன்பே அடியனின் தாயார் வைகுண்ட பிராப்தி அடைந்து விட்டாள். இந்த 2 பெண் குழந்தைகளையும் எப்படி வளர்க்கப் போகிறோம் என்ற பெரும் சிந்தனையோடும் கவலையோடும் அடியனின் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். காந்திமதிக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து கன்னிகாதானம் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தபோது முன்பிருந்த கவலை இன்னும் பன்மடங்காக ஆகிவிட்டது. பல வரன்களை தேடினேன். சம்பிரதாயத்தில் நிலையாக இருப்பவர்கள் சுபாவத்தில் சுமாராக இருக்கிறார்கள். சுபாவத்தில் வசதியாக இருந்தால் குடும்ப அங்கத்தினர்கள் சுமூகமாக இல்லை. இப்படி ஒன்றிருந்தால் மற்றொன்று இல்லை என்ற நிலையில் அடியேன் மிகவும் குழப்பத்தில் ஆழ்ந்து போனேன். அந்த சமயத்தில்தான் சோமயாஜி குடும்பத்தினர் அடியனிடம் பெண் கேட்டு வந்தனர். காந்திமதியை மிகவும் பிடித்துப் போய் சீக்கிரமே தங்கள் புத்திரன் சோமயாஜிக்கு கன்னிகாதானம் செய்து தரும்படி அடியனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டனர். அப்போது சோமயாஜியும் சரி, அவரது தகப்பனார் மற்றும் அவரை சேர்ந்தவர்களும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இல்லை. ஆனால் பல யாகங்களை செவ்வனே செய்து வைக்கும் ஸ்மிருதிகளை கைக்கொண்ட ஸ்மார்த்தர்களாக இருந்தனர். தீட்சிதர்கள் வம்சம். சோமயாஜி சுவாமியை பார்த்த மாத்திரத்தில் அடியனின் மனதிற்கு மிகவும் பிடித்துப் போய்விட்டது. காந்திமதிக்கு ஏற்ற உத்தமமான வரன் அவர்தான் என்று அடியனுக்கு தோன்றியது. இருப்பினும் அவரிடம் ஒரு நிபந்தனையை வைத்தேன். அதாவது, பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சீலருக்குத்தான் அடியேனின் தங்கையை கன்னிகாதானம் செய்து கொடுப்பது என்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன் என்று தெரிவித்தேன். அடியேனின் நிபந்தனையை உளமாற ஏற்றுக்கொண்டனர் சோமயாஜி சுவாமிகளும் அவரது பெற்றோர்களும். இதெல்லாம் ஆச்சாரியரின் கருணை மற்றும் திருவேங்கடமுடையானின் சங்கல்பத்தால் தான் நிகழ்ந்தது என்று சொல்வேன். சோமயாஜி சுவாமியும் ஒப்புக்காக வாக்குறுதி என்று இல்லாமல் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முழுவதுமாக ஈடுபட்டார். அடியேனை சேர்ந்த பல பேர் அடியேனிடம் கேட்டார்கள், நம் சம்பிரதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்க நீ ஏன் தேவையில்லாமல் வேறு சம்பிரதாயத்தில் இருப்பவரை தேர்ந்தெடுத்தா என்று என்னை குடைந்தெடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே வெட்கி தலைகுனியும்படி சோமயாஜி சுவாமிகள் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அத்தத்துவத்தின் நுணுக்கங்களை அறிந்து கடைபிடித்து ஒரு உத்தம சிரேஷ்டராக பலம் வந்தார். பஞ்சசம்ஸ்காரம் மூலம் ஓர் ஆச்சாரியரின் அனுகிரகம் கிடைத்த மாத்திரத்தில் சோமயாஜின் பக்தி பாவம் மேலும் உயர்ந்து விட்டது. அதன் பிறகு வைஷ்ணவ அனுஷ்டானங்களில் தனி கவனம் செலுத்தி தன் உயிர் மூச்சாகவே இந்த சம்பிரதாயத்தை கருத ஆரம்பித்து விட்டார். லௌகீகம் என்று எடுத்துக்கொண்டாலோ காந்திமதியை அடியேன் கூட சில நேரங்களில் அதிகம் கடிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவளை கைப்பிடித்த சோமயாஜி சுவாமி கிஞ்சித்தும் முகம் சுளித்தோ கடிந்து கொண்டோ அடியேன் பார்த்ததில்லை. அது மட்டுமல்ல, அடியேனிடம் காந்திமதி பற்றி ஒரு குறை கூட சொன்னது கிடையாது. காந்திமதியும் சோமயாஜியை பற்றி குறிப்பிடும்போது மிகவும் சிலாகித்து சொல்வாள். அவரது உயர்வான பல குணங்களை அடியனிடம் சொல்லி கொண்டாடுவாள். அப்படி பழகுவதற்கு மிகவும் இனிமையான சுபாவம் உடையவர் சோமயாஜி சுவாமிகள். சில நேரங்களில் காந்திமதியே பக்குவம் இல்லாமல் ஏதேனும் ஒரு செயலை செய்துவிட்டாலும் அதை மிகவும் விளையாட்டாக எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையிடம் லாவகமாக எடுத்து சொல்லி கையாள்வது போல் அவரிடம் எடுத்துரைப்பார். இப்படி பலவாறாக போற்றலாம் நம் சோமயாஜி சுவாமியை. அண்ணா, உங்களுக்கு ஒரு உசந்த மாப்பிள்ளை கிடைத்ததாக நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு அற்புதமான அத்திம்பேர் கிடைத்து விட்டார் என்று நான் மிகவும் உற்சாகத்தில் இருந்தேன். ஏன், தகப்பனார் கிடைத்தார் என்று கூட சொல்லலாம். அக்கா காந்திமதி கல்யாணம் முடிந்து இங்கு வருவதற்கு இருந்தபோது நானும் அவளுடன் செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தேன். நீங்கள் கூட என்னை எவ்வளவோ கண்டித்து இப்போது ஒன்றும் நீ அங்கு செல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டீர்கள். ஆனால் அத்திம்பேரோ உங்களை சமாதானப்படுத்தி, பாவம் குழந்தை, இவள் ஆசைப்படுகிறாள், என்னோடு வரட்டும் என்று தன் பெண் போல் என்னிடம் அன்பு காட்டி
இங்கு அழைத்து வந்திருக்கிறார். ஒரு பேச்சிற்காக சொல்லவில்லை, என்னை தன் சொந்த மகளாகத்தான் பாவித்தார். பல நேரங்களில் அத்திம்பேருக்கும் காந்திமதி அக்காவிற்கும் உள்ள தனிமைக்கு நான் இடையூறாக கூட இருந்திருக்கிறேன். அது போன்ற சமயங்களில் எங்கே தன் அகத்துக்காரர் ஏதாவது தவறாக எடுத்துக்கொண்டு விடுவாரோ என்று அக்கா கூட என்னை கடிந்திருக்கிறார். ஆனால் அத்திம்பேரோ, இவள் மிகவும் சிறிய பெண், குழந்தைக்கு சமமானவள், உன்னை போல் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தவள் என்று அக்காவிடம் இதமாக சொல்லி என்னிடம் அன்பு பாராட்டுவார். எந்த குறையையும் எள்ளளவும் கண்டித்து கடிந்து கொண்டதில்லை. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒன்றை அக்காவிற்கென்று வாங்கினாலும் சரி, உங்களைப் போலவே அண்ணா எனக்கும் அதை வாங்கி கொடுத்து ஒரு தகப்பனார் தன் புத்திரியை பாசத்தோடு கவனிப்பது போல் என்னிடம் நேசத்துடன் இருப்பார். எனக்கு வரன் பார்க்க நீங்கள் அனைவருமே முயற்சித்த போது இவ்விஷயத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு பல இடங்களிலும் அலைந்து திரிந்து பிறகு என் அகத்துக்காரரின் பெற்றோரிடம் சுமூகமாக பேசி கல்யாணம் வரை கொண்டு சென்றவர் என் அத்திம்பேர்தான். எங்கள் கல்யாணத்தை முன்னின்று நடத்தியவர் அவர்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. கல்யாண சமயத்தில் அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு அவர் ஒருவரே செய்தார். பல காரியங்களை முடித்து சற்று ஓய்வாக தூணில் சாய்ந்து உறங்கி விடுவார். அதுவரை அவர் செய்த வேலை பளு, அதனால் ஏற்பட்ட களைப்பு அப்படியே அவர் முகத்தில் பிரதிபலிக்கும். இருப்பினும் ஏதோ எண்ணியவராக சற்றென்று எழுந்து அடுத்த பணிக்கு சென்று விடுவார். இப்படி என் கல்யாண காரியம் முழுவதும் அவர் உழைப்பு சொல்லி மாளாது. அவ்வகையில் அவர் ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்தார். இப்போது என் தகப்பனாரை இழந்தது போல்தான் நான் நினைக்கிறேன். உள்ளுக்குள் கவலைகள் குடிகொண்டிருந்தாலும் அதை மற்றவர்களிடம் வெளிக்காட்டாத உன் பக்குவம் அடியேனுக்கு பெரும் நிம்மதியை தருகிறதம்மா. இதுவே அடியேனுக்கு போதுமம்மா.